returns. இப்பொழுது அவன் வெகு காலம் போய் திரும்பி வருகிறான். Now after a long time he comes back. இப்பொழுது சொல்லுகிறான், He says, திறமையுள்ள ஊழியக்காரனே, the able servant, நீ 5-10 ஆக்கிட்ட, or you have made 5-10. நீ உன் திறமையை நான் பாராட்டுகிறேன். I appreciate your. உன் எஜமான் சந்தோஷத்துக்குள்ள பிரவேசின்னு சொல்லல. He never said enter into the joy of the Lord. அவனுடைய திறமை தன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே அவனை கொண்டு போகல. His talent never took him to the joy of his master. அவனை கொண்டு போனது என்னன்னு கேட்டீங்கன்னா, What took him there? உண்மையும் உத்தமமும். Being good and faithful. தேவனுடைய ராஜ்யத்திலே நீங்களும் நானும் பிரவேசிக்க வேண்டுமானால், If you and I have got to enter the kingdom of திறமையுள்ள God, விசுவாசிகள் அல்ல, not talented believers, திறமையுள்ள ஊழியர்கள் அல்ல, not talented servants of வேறு God, எந்த தகுதியும் அல்ல, not any other worthiness. நம்முடைய எஜமானாகிய இயேசுவினுடைய சந்தோஷத்துக்குள்ளே நீங்களும் நானும் பிரவேசிக்க வேண்டுமானால், ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்னா, திறமை உள்ளவன் அல்ல, உத்தமன். If you and I have got to enter the joy of the Lord, it is not your ability or capacity, but it's நீங்கள் your faithfulness. சங்கீதங்களின் புத்தகம் 15ஆம் சங்கீதம் Psalms முதல் 15. 2 வசனங்களை நீங்கள் If you read வாசிப்பீர்களானால், the first 2 verses, கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்திலே தங்குவான், Lord, who shall dwell in thy hill? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ணுவான். Who shall dwell in thy holy hill? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, What is the first quality? உத்தமனாய் நடக்கிறவன். One who walks uprightly. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. அந்த கூடாரத்திலே வாசம் பண்ண If வேண்டுமானால் you've got to abide in his tabernacle, யார் தான் பிரவேசிக்க முடியும்னா, who can enter? யார் தான் தங்க முடியும்னா, Who can abide there? விசுவாசிகள் அல்ல, Not the believers, ஊழியர்கள் அல்ல, not the servants of God, திறமை உள்ளவர்கள் அல்ல. not the talented people. வேதம் சொல்லுகிறது உத்தமர்கள். The word of God says those who are உண்மையும் upright, உத்தமமான ஊழியனே, those who are faithful and good. உத்தமமாய் நீ நடந்தால், He that walketh uprightly. ஆகையினாலே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் நேசித்த ஒரு உத்தம ஊழியக்காரன் ஆகிய தீமோத்தேயுவுக்கு கடைசியார் கடிதம் எழுதினார். We find The Paul last letter, சிறையிலிருந்து எழுதுகிறார். writing to Timothy from his prison. 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, In 2nd chapter 15th நீ verse, வெட்கப்படாத ஊழியக்காரன், you are a servant not to be put to shame. சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவன், One who teaches the truth. உன்னை தேவனுக்கு முன்பதாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. Be careful that you ought to stand upright in the sight of God. நீ வெட்கப்படாம ஊழியம் செய்யப்பா, Without any shame do the work of God. நல்லது. It's good. ஆண்டவருக்கு காடுகளிலும் மேடுகளிலும் ஜனத்தார் மத்தியிலே வெட்கம் இல்லாமல் ஊழியம் செய்யறது நல்லது. It's good that you serve God without any shame. வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிற சிறந்த பிரசங்கியாராய் இருப்பது நல்லது. It's good that you be a good preacher, preaching the word of நீ God. இருக்க வேண்டும். You ought to be like that. ஆனா Yet, உன்னுடைய ஊழியமும் your ministry உன்னுடைய பிரசங்கமும் and your sermon, உன்னை தேவராஜ்யம் கொண்டு போகாது. it will never take you to the Lord God. உன்னை கர்த்தருக்கு முன்பாக கொண்டு போகாது. It will not take you to the presence of நீ God. கர்த்தருக்கு முன்பாக நிக்கணுமானா, If you've got to stand in the நீ presence of God, தேவனை சந்திக்கணுமானா, you've got to meet God. உன் பிரசங்கத்தை சாந்திராத, But do not lean on your sermon. உன்னுடைய திறமையை சாந்திராத, Do not lean on your ability. உன்னுடைய வெட்கம் இல்லாமல் செய்கிற ஊழியத்தை சாந்திராத. Do not lean on the ministry that you do without நீ any shame. ஊழியம் செய்கிறதுனாலயோ, By doing your ministry, சாமர்த்தியமாய் பிரசங்கம் பண்றதுனாலயோ or by preaching talentedly, காத்து நிக்க முடியாதப்பா, அவருக்கு முன்ன நிக்க முடியாது. you cannot stand in the You presence careful. of God. You ought to be careful. நீ கர்த்தருக்கு முன்ன நிக்கணுமானா You ought to stand before the Lord God. உத்தமனாயிரு. You got to be upright. உத்தமனாயிரு. You got to be upright. நீ உத்தமனாய் இருந்தா மாத்திரம்தான் Only if you are upright, நீ கர்த்தருக்கு முன்னாக நிக்கணும். you can stand before the Lord God. நாம் ரட்சிக்கப்பட்டதுனால, We may be saved நாம ரட்சகராய் ஏற்றுக்கொண்டதுனால, just by accepting Him as a Savior, அவரை நம்ம தகப்பனா அங்கீகரிச்சதுனால, by accepting Him as a Father. கர்த்தர் நம்ம இந்த உலகத்து ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். The Lord has given the blessings of the world. நாம் இதுக்காக கிறிஸ்தவங்களா இல்ல. So we should not be satisfied with பவுல் it. சொன்னாரு, Paul says,
அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி இச்சை அடக்கத்தோடு ஓடுகிற ஒரு கூட்டம் இருக்கு. There is a group running for the perishable crown. நீங்க யார் தெரியுமா? Who are you? கிரீடத்தை பெறும்படி ஓடுங்கள், Run to receive the crown, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். that you may receive the crown. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நான் மறுபடியும் தொடர்ந்து நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். I tell you again and again, இந்த உலக ஆசீர்வாதங்களை வைத்து ஏமாந்து போகாதீர்கள். do not be deceived with the worldly blessings. தேவன் உலகத்திலே கொஞ்ச காலம் வாழ்வு நலங்களை தரலாம், God may give you all this, வீடுகளை தரலாம், may give you house, வேலைக்காரர்களை தரலாம், may give you servants, உலகத்தில் அநேக மேன்மைகளை நமக்கு தரலாம். may give you the excellencies of the world. இதுவல்ல வாழ்க்கை. This is not life. என்னுடைய ஓட்டத்தை நான் முடிக்கும் போது When I complete my race, சந்தோஷமா அந்த தேசத்திலே பிரவேசிக்க that I வேண்டுமானால், may enter the land joyfully, அவருடைய கூடாரத்திலே தங்க வேண்டுமானால், that I may abide in His இந்த tabernacle, ஆசீர்வாதத்திலே ஒரு பிச்சை கூட நாம் எடுத்துக்கொண்டு போக முடியாது. you cannot take a single bit of the blessing there. ஆகையினாலே தான் Therefore, தேவனுடைய தாசனாகிய யோபுவை தேவன் இந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்யும் போது when God sent Job to this world, அவன் உத்தமன், He's upright, அவன் சன்மார்க்கன் He's moral, என்று சொல்லி தேவன் அவனுக்கு சாட்சி கொடுத்தார். so saying God testified. அந்த உத்தமனுடைய வாழ்க்கையிலே What about that upright man? எல்லாத்தையும் இழந்தாரு. He lost everything. தேவனை பின்பற்றினதினாலே, By following God, உத்தமனாய் வாழ்ந்ததினாலே by living an upright life, வீட்டை இழந்தாரு, he lost his house, பிள்ளைகளை இழந்தாரு, lost his children, வேலைக்காரரை lost இழந்தாரு, his servant, இந்த உலகத்துல சரீர சுகத்தை இழந்தாரு, lost his bodily health. எல்லாத்தையும் இழந்தாரு. He lost everything. ஆனா ஒண்ண மட்டும் இழக்கல. One thing has not lost. நான் உயிரோடு இருக்கும் வளவும் As long as I'm என் alive, உத்தமத்தை என்னை விட்டு விலக்க மாட்டேன். I will not be shaken from my integrity. அவர் சொத்தை பெருசா நினைக்கல. He never counted his possessions. ஆஸ்தி போச்சு, He lost. அது போகும் வரும், That would go and come. பணம் போகும் வரும், Money would go and come. வேலைக்காரன் போவான் வருவான். Servants would go and return. நான் அதை பிடிச்சுக்க மாட்டேன். I will not hold to it. எதை பிடிச்சுக்குவேன்னா, What would I hold? என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்க மாட்டேன். I will not leave my integrity. நான் உயிரோடு இருக்க வரைக்கும் As long as I'm alive, என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்க மாட்டேன். I will not leave my integrity. இப்ப நான் சொல்லுவேன், அன்பான say, விசுவாசிகளே, Dear believers, ஊழியர்களாகிய நாங்கள் even workers, தேவ ராஜ்யத்திலே சந்தோஷமாய் பிரவேசிக்க வேண்டுமானால், we got to enter joyfully into the kingdom of God. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. கர்த்தருடைய வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, The word of God is very clear. நீ உத்தமனாயிரு. Be upright. உத்தமன் தான் உள்ள பிரவேசிக்க முடியும். Only the upright people can enter. அதனால தான் முதல்ல சொன்னேன், First I told தீமோத்தேயுவுக்கு 11 எழுதினார், நீ வெட்கப்படாத ஊழியக்காரன். unto Timothy he wrote, you are the servant. வசனத்தை நல்ல பகுத்து போதி, So teach the word. வசனத்தை சொல்லு, Express the word of God. அதோட நிறுத்திக்காத. Do not stop there. உன் வாழ்க்கையை உத்தமனாய் நிறுத்து. Be upright in your life. உத்தமனாய் நிறுத்து. Be upright. வாலிபனை பார்த்தா தான் சொல்லப்படுது. So that's 99 வயது உள்ள ஒரு கிழவனை பார்த்து looking at an old man of 99. உத்தமனாய் நிறுத்து என்று சொல்லுவார். ஆனால் If he says, walk ye perfect, உங்களையும் என்னையும் பார்த்து looking at you and me, நிச்சயமா அந்த வார்த்தையை சொல்லுவார். definitely he would utter that word. உங்களுக்கு உலகத்தில் உள்ள ஸ்லாக்கியங்களை நம்பிராதீங்க. Do not lean on the privileges of this என்னுடைய world. உத்தமே ஒருத்தி, Oh, my undefiled is one. உத்தமன் ஒருவன். There's only one who's. இந்த உத்தமர்கள் யார்? Who are the upright? எப்படி உத்தமர்களாக ஆக முடியும்? How you can become upright? யாரை ஆண்டவர் உத்தமன் என்று சொல்லுகிறார்? Whom does God say that they are upright? வாசியுங்கள். Read 19ஆம் சங்கீதம் Psalms 19, 12ஆம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசி. 12 and 13. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாவேன். Then I shall be upright. அப்பொழுது நான் உத்தமனாவேன். Then I shall be upright. இவர் ஆடு மேய்க்கிற இளையன், A lad who's grazing the sheep. இவர் மேல் இந்த அபிஷேகம் அவரை ராஜாவாக மாத்திடுச்சு. So the anointing made him the king. பெரிய யுத்த வீரன். He's a great warrior. அவர் சிங்கத்து வாயை கிழிச்சாரு. He's able to
tear the கரடிக்க வாயை கிழிச்சாரு, jaw of the bear. பெரிய கோலியாத்தை கொன்னாரு, He killed the great Goliath பெரிய வெற்றி அடைஞ்சாரு, and conquered many. எத்தனையோ யுத்தங்கள்ல ஜெயத்தை எடுத்தாரு. He was victorious in several wars. அவர் எடுத்த ஜெயமோ, The victory, அவர் பெற்ற அபிஷேகமோ, the anointing that he received, அவருக்கு இருந்த ஜெபமோ, the prayer that he had. காலையில மத்தியானம் சாயங்காலம் ஜெபம் பண்ணு, He said morning, afternoon, இப்படி evening. pray. வேதத்தையே தியானிக்கிறேன், And I meditate on நான் it. முழுவதும் அது என்னுடைய தியானம். Night throughout meditate. நல்ல ஆராதனை வீரர், He's a prayer warrior. நிறைய சங்கீதங்களை எழுதினாரு, He's written many psalms. நல்ல ராகம் போட்டு பாடினாரு, He was able to sing. தெருவிலேயே டான்ஸ் ஆடி ஆராதிச்சாரு. He was able to dance in the street and worship அவரை God. சொல்லணுமானா அவர் பெரிய சாங் ரைட்டர். He is a song composer and writer. அவரை மாதிரி சங்கீதம் எழுதுறதுக்கு யாராலே முடியாது. None can write psalms like him. இன்றைக்கு வர்ற பாட்டெல்லாம் 5 வருஷம் 10 வருஷம் ஆனா அது பழைய பாட்டு. 5 years, 10 years, the songs become old. நூற்றுக்கணக்கான வருஷங்களா இன்றைக்கு பாடப்படுகிற பாட்டு தாவீதினுடைய சங்கீதம். The psalms of David are sung after several years. தன்னுடைய அனுபவத்திலிருந்து எழுதினான், ஒரு சாங் ரைட்டர். He's a songwriter having written out of his experience. நாம சொல்றோம் தாவீதை போல நடனமாடி ஆராதிப்பேன். We say we'll dance and worship. அவன் like ஒரு him. ஆராதனை வீரன், He's a prayer அவன் ஒரு warrior. ஜெப வீரன். He's a prayer அவன் warrior. தேவனை முன்னாக வைத்திருந்தான். He had kept God before him. இது எல்லாம் அவனை உத்தமனாக்கல. That did never made him perfect. நான் நல்ல ஆராதனை நடத்துவேன், அதனால உத்தமனா? I can conduct a good service. இல்ல. Can I be நீ perfect? எப்ப உத்தமன் ஆவேன்னு சொன்னா, When would you become perfect? வேதம் சொல்லுகிறது, When? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? Who can understand? his மறைவான குற்றங்களுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். Cleanse thou me from secret faults, ஆண்டவரே, Lord. என் இருதயம் துணிகரம் கொள்ளக்கூடாது. that my heart should not be bold. என் இருதயம் எப்படி ஆயிடக்கூடாது? What about my heart? துணிகரம் கொள்ளக்கூடாது. It should not become. அப்பொழுது நான் உத்தமனாவேன். Then I will become upright. நான் சொல்லுவேன், I நம்ம will say, பிரசங்கம் நம்ம உத்தமனா மாத்தாது. our sermon cannot make us upright, நம்முடைய பாட்டு நம்மை உத்தமனாய் மாத்தாது. nor our songs. மன்னிச்சுக்க, சொல்றதுக்கா மன்னித்துக் கொள்ளுங்க. Oh, forgive me for saying that. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. நம்மை உத்தமர்களாய் மாற்ற வேண்டுமானால் If we ought to be made upright, நாம் தேவனுக்கு பயந்தவர்களாய், we ought to fear God. என் இருதயம் துணிகரம் கொள்ளல. My heart should not. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை